பேர் வந்து ராஜேஸ்வரி. நான் வந்து விருதுநகர் செந்திக்குமார் நாடார் காலேஜிலேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து நிறைய பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ கரிசல் இதுன்றதே நம்ம விருதுநகர் அந்த இதுன்றதுனால எல்லாமே வச்சுருக்காங்க. விருதுநகர் இப்போ சிவகாசியில் வந்து பட்டாசு தான் இப்போ வந்து இதாக இருக்குது. அது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தேவும் கொண்டு வந்ததுனால இதெல்லாம் ரொம்பவே இது வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து கமலைன்னு ஒரு பொருள் நாங்கள் பார்த்தோம். அது வந்து எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் பார்த்தது இப்போ வந்து நாங்கள் பார்த்ததில்ல. அந்த காலத்தில் கொண்டு இருந்த பொருள்லாம் இப்போ வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அந்த கமலைன்ற பொருள் வந்து அந்த காலத்துல வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நவீன இது மூலமாவே நம்ம யூஸ் பண்றதுனால அந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததில்ல. இப்போ இங்க வந்து இதெல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. நிறைய விஷயம் வந்து இங்க பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கு. நம்ம பண்டைய காலத்துல யூஸ் பண்ண பொருள்லாம் அவ்வளோவா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க நிறையவே வச்சிருக்காங்க. கமலை மட்டும் இல்ல, நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க. வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்துட்டு பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்துட்டு கரிசல் இலக்கிய திருவிழாவை பத்தி சொல்லியிருந்தாங்க எங்க காலேஜ்ல. இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய கரிசல் இலக்கியத்துல என்னென்ன இருக்கு, எவ்வளோ வெரைட்டியான விஷயங்கள்லாம் இருந்திருக்குங்கிறது இப்பதான் தெரியும். நாங்களும் இந்த கரிசல் இலக்கியத்துல வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பண்டைய காலத்து பொருள்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் இருந்துச்சு. ஸ்ரீவில வந்துட்டு ஒரு 7 கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கனக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது ஸ்ரீவில வந்துட்டு மடார் குளத்துக்கு அடியில இருக்கு. அதை வந்துட்டு 7 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் அந்த 7 குழாய் வழியா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.